சிலம்பவாசன் டாக்டர் டி முரளி புத்துமுத்து கால நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிலம்ப வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாளுக்கு வந்து ஒரு நிலையான பேரே இல்லை. குத்து வாள்னுவாங்க, ஊசி வாள்னு சொல்லுவாங்க, வீசு வாள்னு சொல்லுவாங்க. இந்த வாளோட அடிப்படையான விஷயமே என்னென்னு கேட்டால், இந்த வாளில் நம்ம குத்துப்பட்டால் நம்மளுக்கு வைத்தியமே செய்ய முடியாது. ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி சர்வசாதாரணமாக உடலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடும். அதாவது ஒரு நம்ம என்ன தான் ஆயுதம் போட்டிருந்தாலும் சின்ன சின்ன கேஃபுங்க இருக்கும் பார்த்திங்களா, ஒரு ஜாயிண்ட்டெல்லாம் இதுக்குள்ளே போய் இயல்பாக ஒருத்தர் எப்படி தொலைச்சிட்டு எடுத்துன்னு வருது. அதாவது மெயினாக இந்த இதய சம்மந்தம், இந்த வைட்டல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துலலாம் அடிக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த வாளை வந்து பெரம்பாவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாளை நல்லா இப்படி அடித்தாங்கன்னா பட்டையாக வீங்கிடும், அப்படியே ரத்தம் கட்டிக்கும். அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பழைய காலத்து படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த காலத்து இப்போ லேட்டஸ்ட் படத்துலலாம் பார்க்க வாய்ப்பில்லை. இது புராண காலத்து வாள். இந்த வாளில் நம்ம பயிற்சி பண்ண சொல்ல நம்ம உடல் வந்து விசாலமாக வரும். அப்படி நல்லா அழகாக ஃபைட் பண்ண சொல்ல குத்துறது, எடுக்கிறது, நல்லா சுற்றுறது எல்லாம் அழகாக வந்து நிற்கும். இதை நம்ம மாணவர்கள் செய்து காட்ட போகிறாங்க. இன்றைய வகுப்பில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். இன்னும் என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சின்னா, குத்து இப்படி ஒருத்தர் நம்ம இயல்பாக சண்டை செய்யறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து விஷ் பண்ணுவாங்க. இயல்பாக போய் மனசில் நிற்பாங்க. இந்த சண்டை நிற்க சொல்ல இயல்பாக நம்ம நினச்சிப்போம் ரொம்ப நேரம் சண்டை போட்டால் தான் கடைசியில் ஜெயிப்பாங்கன்னு. அப்படி கிடையாது. இயல்பாகவே இது பாருங்கள், அட் அ டைமில் இங்கே நிற்கிறாங்க, சண்டை போடு இல்லைம்மா, இங்கே நிற்க சொல்ல இயல்பாகவே பண்ணுவோம். இதை பிளாக் பண்ணி இயல்பாகவே இந்த வால் ஒரு பிரின்ச் பண்ண உடனே இந்த இயல்பாகவே இந்த வால் வந்து உள்ள சர்வசாதாரணமாக இவ்வளோ தூரத்துக்கு போயிடும். இது எடுத்த உடனே காயங்கள் பெருசாக இருக்காது, ஆனால் பிளட் லீக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு இருக்கும். இது முன்னாடி செய்து காட்டுறேன் பாருங்கள். இயல்பாக ஃபஸ்ட் எட்லேயே வருது பார்த்தீங்கன்னா, இந்த பாடி இந்த கரெக்டாக உள்ளே வந்துடும், இங்கே கரெக்டாக இங்கே உள்ளே வந்துடும். இயல்பாகவே குத்த சொல்ல இயல்பாக வந்துடும். இந்த மாதிரி பண்ண சொல்ல என்ன ஆகும்னா, எதிரியாளுடைய இதை வைத்தியெல்லாம் செய்யவே முடியாது. இது இயல்பாகவே உடலேருந்து நம்ம இவ்வளோ தூரம் தான் இருக்குது. இந்த உடலோட அமைப்பு இவ்வளோ தூரம் கத்தி இயல்பாக உள்ளே போக ஆரம்பிச்சு, இப்படி போக ஆரம்பிச்சு கத்தி கீழே விடும். இயல்பாக அவங்க நிலைக்குள்ளேயே ஆரம்பிச்சுடுவாங்க. இந்த மாதிரி மற்றும் இப்படி நிற்க. இந்த ஆயுதத்தை பயன்படுத்த சொல்ல என்னென்னா, முழுசாக நம்ம கைகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும், எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. இனிய சிலம்ப வகுப்பில் பார்த்துருப்பீங்க, இந்த வாளோட எப்படி இயல்பாக நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது, எப்படி ஒருத்தர் இயல்பாகவே. போர்க்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது வந்து பலம் சம்மந்தப்பட்டதே கிடையாது, அறிவு சம்மந்தப்பட்டது தான். நம்ம கடைசியிலே தான் ரத்தம் சிந்தி ஜெயிக்கணும்னு கிடையாது. சர்வசாதாரணமாக புத்திசாலித்தனமாக இருந்தாலே ஸ்டார்டிங்லேயே ஜெயிச்சுட்டு வந்துடலாம் முதல்ல. அதை தான் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. நன்றி, வணக்கம். மற்றொரு வகுப்பில் திருப்பியும் சந்திப்போம்.